ரெண்டு பல்லு தலைச்சம் கிடையாதுங்க. ரெண்டே பல்லுனா? ரெண்டே பல்லு. ஒரு 25 லிட்டர் தலைச்சல்லே கறக்கும். தலைச்சல்லே ஒரு 25 லிட்டருக்கு மேல கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 5 மாடு எடுத்து. 5 மாடு? ஆமா. இந்த 5 மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் மொத்தமா? நான் ஆவரேஜா ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். 100 லிட்டர் கரெக்டா பராமரிச்சா 100 லிட்டர் சொல்லி தரலாம். சாமி கடவுள் ஆனபடியே கொடுக்கும் போதுல 50 லட்சம் ரூபாய் ஆகும். ஒரு 25 டு 30 லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் டைப்ல ஒரு 2 நீட் மாடை எடுத்து கொடுத்துருக்கோம். 6 மாடு திருப்தியானா? திருப்தி. அடுத்து எப்போ வருவீங்க? அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு வருவோம். நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்குறாரு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெளிவான மாடு செலக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. அங்க போய் என்ன வேணாலும் நடக்கலாம். அதை வந்து ப்ராப்பரான அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குறைவான மாடுகள் எடுத்துருந்தோம். ஆமாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பண்டிகை வந்ததால வர முடியல. கண்டிப்பா. ஸோ நிறைய கஸ்டமர் வந்து மிஸ் ஆயிட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மிஸ் ஆன கஸ்டமருக்கு சேர்ந்த மாதிரி இன்னைக்கு வந்து மாடு எடுத்திருக்கோம். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரமாக வந்துட்டோம். ஆமாங்கண்ணா. கஸ்டமரும் ஒத்துழைப்பு கொடுத்தால மாடுகளும் நல்ல மாடுகளாக எடுத்திருக்கோம். கண்டிப்பா. ஸோ வழக்கமாக சிந்தாமணியில் எடுக்கிற மாதிரி குவாலிட்டியாக பிராண்டடா 30 லிட்டர் வரைக்கும் கறவைக்கு போகிற அளவுக்கு மாடுகள் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பார்த்துலாங்கண்ணா. ஸோ உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சந்தை? இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. மாட்டுக்கு ஒரு 10-20 கம்மி இருந்தனால ஓரளவுக்கு மாடு எடுக்க முடிஞ்சதுங்க. இன்னைக்கு எடுத்தாச்சு இந்த மாடு. ஏதாவது மிஸ் ஆயிருக்கா இல்லை வீடியோ எடுத்துட்டு ஏதாவது வாங்க வேண்டியிருக்காண்ணா? இல்லை, இன்னும் 2 மாடு வாங்கணும். 2 மாடு மட்டும்? ஆமாம். ஸோ அது வீடியோ முடிச்சுட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான சந்தையில் வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கண்ணா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், அப்புறம் பொள்ளாச்சி, ஒரு 4-5 ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கண்ணா. ஏன்னா லாஸ்ட் வீக்கும் நிறைய பேர் மிஸ் ஆயிருந்தாங்க. ஆமாங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்களா? அண்ணா வந்திருந்தாங்கண்ணா. போன வாரம் 2-3 கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ விட்டு போன கஸ்டமரும் எடுத்தாச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கான செலெக்ஷன் வந்து நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆமாங்கண்ணா. ஸோ நல்ல டாப் குவாலிட்டி ஒன்று. இன்னைக்கு ஹெவியான சைஸ்ல மாடு. ஹெவியான சைஸ் ஒன்று. ஆமாங்க. ஸோ எதனாலண்ணா இன்னைக்கு வரத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா? நீ மாடு வரத்து அதிகமாக இருந்துச்சுங்கன்னா ப்ரீடு வைஸ் இன்னைக்கு மாடு அதிகமாக எடுத்திருந்தோம். ப்ரீடு வைஸ்? ஆமாங்கண்ணா. டாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவனா இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் மாடு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறோம். கண்டிப்பா. ஒரே மாதிரி ஈவனா இருக்கு. கண்டிப்பா. ஸோ செலெக்ஷன் அதே மாதிரி தான். ஆமாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு எனக்கு கறவைலாம் எப்படி நான் எதிர்பார்க்கலாம்? ஆனால் மேக்ஸிமம் 20 லிட்டர், ஹையஸ்ட் ஒரு 30 லிட்டர் வரைக்கும் மாடு எடுத்துருக்கோம். 30 லிட்டர் வரைக்கும் எடுத்துட்டீங்க? கண்டிப்பா. குறைஞ்சது 20 லிட்டர்னா? மினிமம் 20 லிட்டர். ஸோ 20 லிட்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் சிந்தாமணி வாங்க நீங்க கண்டிப்பா சொல்லி நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ அதே தானா? சரிங்கண்ணா. ஸோ இப்போ இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடுண்ணா. 2 மாடு ஜெர்மன் பிரீடு? ஆமாங்கண்ணா. ஸோ ரெண்டுமே 2 பல்லு. ஆரம்பமே அட்டகாசமா இருக்குண்ணா. ஆமா, 2 தலைச்சங்கடாரி, நல்ல மடி செட்டு, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. சரிங்க. ஹெவியான சைஸ். இந்த கண்ணு போறதுக்கு 1 மாசம் டைம் இருக்குண்ணா. 1 மாசமாண்ணா? ஆமாங்கண்ணா. 2 முக லட்சணம் சரி, குவாலிட்டிலையும் சரி. ஃபர்ஸ்ட் முகத்தை காட்டுங்கண்ணா. பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு மாடு. முகத்துக்காக மாடு வாங்கலாம் போலேண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடுனா ரெண்டுமே 2 பல்லுங்க. 2 பல்லு? ஆமா, ஜெர்மன் பிரீடுங்க. ஜெர்மன் பிரீடு டாப் கிளாஸ் குட்டிங்கண்ணா. 2 ஜெர்மன் பிரீடு அப்படின்னா ஒயிட் அதிகமாக வரும். ஒயிட் அதிகம் தானே அது. ஆனால் பிளாக்கும் கொஞ்சம் இருக்கேண்ணா. பிளாக் கொஞ்சம் டாட்டாக தானே இருக்கும். ஃபுல் ஒயிட் தான் அது. பிளாக் கொஞ்சம் தான் இருக்கும். ஜெர்மன் பிரீடு தான் அது. ஓகே. ஜெர்மன் பிரீடு 2 பல்லு. ஜெர்மன் பிரீட்ல தான் வரும் இது. கண்டிப்பா. ஆமாங்கண்ணா. 2 பிரீடு நல்ல குவாலிட்டியான மாடு. இன்னும் 1 மாசம் ஆகும்ண்ணா கண்ணு போடுறதுக்கு. 1 மாசம்? ஆமாங்கண்ணா. கம்பல்சரி. எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா இது வந்து ஆம்பூர் போகுதுண்ணா. ஆம்பூர்? ஆமா, கஸ்டமர் இருக்காங்க, பேசுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது உங்களை தான். ஸோ ஜெர்மன் பிரீட்ல எடுத்து கொடுத்துட்டாரு அண்ணன். சொல்லுண்ணா, ஆம்பூருக்கு இந்த மாடு எந்த அளவுக்கு செட் ஆகும்? எந்த அளவுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் இடமெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணிட்டீங்க? ஆமாம், ரெடி பண்ணிட்டு தான் அண்ணன் நான் பார்க்கவே வந்தேன். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் அண்ணன். சரி இன்னைக்கு வருஷம் நான் அப்படியே சரி வந்து பார்த்தேன், எடுத்து கொடுத்தாரு. எடுத்துட்டீங்க? சரி. ரொம்ப நாளாக தெரியுமா அண்ணனை? ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். சரி. சரிங்க. சரி, மாடு வாங்கலான்னா சிந்தாமணின்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாங்க. எதனாலண்ணா? நல்ல பிரீடு எடுத்து கொடுக்குறாரு அண்ணன்.
நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரீடுக்காண்டி இங்கே வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. வரலாம். சரிங்க, நீங்கள் எடுத்தது வந்து எத்தனாவது இது மாதிரி கேட்டிங்கண்ணா? நான் தலசிங்கடி ஏறி இன்னும் 2வது காட்டேன். எனக்கு தலசிங்கடி ஏறி எடுத்து கொடுத்துட்டாரு. தலைச்சனில் கிடச்சிருச்சு. ஸோ கண்ணு போட எத்தனை நாள் ஆகும்? 1 மாசம் ஆகும்ண்ணா. 1 மாதம் இருக்குண்ணா. ஏன்னா ஆம்பூர் கிளைமேட் அவங்க கிளைமேட் செட் ஆகிற மாதிரி 1 மாசம். ஏன்னா ஃபார்ம் டைப் தான் போறாங்க. அப்படி இருந்தும் இது பிரீட் வைஸ்னால 1 மாசம் லேட்ல எடுத்திருக்கோம் மாடு. லேட் ஆகுது. லேட்டு. ஆனால் மடி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 1 மாசம் ஆகும்ண்ணா. டைம் மாட்டுக்கு மீறின மடி வரும். அதனால தான் இங்க வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி செலெக்ஷன். கண்டிப்பா. ஓகே, ஃபார்ம் டைப் தான் அண்ணன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்கண்ணா. செட் ஆகிடும். தாராளமாக செட் ஆயிடும். சரிண்ணா, இந்த ரெண்டுமே வந்து எவ்வளோ எதிர்பார்த்துருவோம்? அண்ணா ஒரு 40 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வருது அவங்க கையில தான் இருக்கு. ஆனால் தலைச்சங்கடைனால அவ்வளோதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தலைச்சன்றதால கம்மியாக சொல்லியிருக்கேன். இது 2ஆம் இதுக்கும் போது மாடு ஹைட்டு வெயிட் வரும், பாலும் இன்க்ரிமெண்ட் ஆகும், கூட வரும். கண்டிப்பா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரி. திருப்தியா? திருப்தி. சரி, ரொம்ப நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணதுக்கு நல்ல மாடை வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே, வாங்கிக்கலாம் அண்ணன்கிட்ட. வேணா கும்பிட்டு கொடுத்துரு. சாமி கடலான போய் கொடுக்கும்போது 10 லட்சம் ரொம்ப ஆகும். சந்தோஷம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா. 5 மாடு வந்து பொள்ளாச்சி போகுதுங்கண்ணா. ஒரே கஸ்டமர் இருக்காண்ணா? ஆமாங்கண்ணா. பொள்ளாச்சி போகுது. அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிளாக் மெஜாரிட்டியில் அதிகமா சுழி சுத்தமாக தான் கேட்டிருந்தாங்க. சரி, ஈத்து மாடா கேட்டிருந்தாங்க. ஈத்து மாடு? ஆமா, கெடாரி வேணான்ட்டாங்க. எல்லாமே ஈத்து மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஈத்து மாடு. ஆனா ஈத்து மாடு போது மில்கிங் அவங்க ஒரு 25 லிட்டருக்கு மேல கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 5 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். 5 மாடு. ஆமாங்கண்ணா. ஸோ 5மே பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமா இருக்குண்ணா. டாப் குவாலிட்டியான மாடு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து சந்தையில தான் வந்து கண்டு போட்டுருக்கு போலீங்கன்னா. ஆமாங்கண்ணா, சந்தையில தான் கண்டுபிடிச்சு. இந்த 2 மாடு சேர்த்து ஒரு 50 லிட்டர் சொல்லி தரலாம். இந்த ரெண்டுமே மாட்டுக்கார 70 லிட்டர்லாம் சொன்னாரு. அவ்வளோலாம் கறக்காது. ரெண்டும் ஒரு 50 லிட்டர் இல்லைங்க கறக்கும். இந்த ரெண்டுமே. ஆமாங்கண்ணா. ஸோ இது கண்ணு போட்டுருச்சு. ஆமாங்கண்ணா. இது போட்டுச்சு. அது கண்ணு மாடு. அது கண்ணு மாடு. 2 கண்ணு மாடு, 3 சென மாடு. 3 செனை. ஸோ இதுக்கப்புறம் 3மே செனையாண்ணா? ஆமாங்கண்ணா. ஸோ இது எல்லாமே 1 by 1 போட்டுரும். ஆமாண்ணா. இதெல்லாம் ரெடி கண்டிஷன் தானே. எல்லாம் 1 வாரம் 10 நாள்ல போட்டுக்குங்க. எப்படின்னா? 1 வாரம் 10 நாள்ல போட்டுக்கும். அப்படியே 1 by 1 போடுறது. ஆமாங்கண்ணா. சரிங்க. எல்லாம் மாடு ஒன்றும் சின்ன மாடல இல்லைங்கண்ணா. நல்ல மடி செட்டு. இன்னும் மடி ஏற நம்ம மாடு வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி வைக்கணும். ஓகே, பொள்ளாச்சிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டீங்க. கண்டிப்பா. பிளாக் மெஜாரிட்டி அதிகமா. பிரீடு மாடு வேணான்ட்டாங்க. கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து. கிராஸ் மாடா இருந்தாலுமே குவாலிட்டியான மாடு. குவாலிட்டியான கறவையில கேட்டிருந்தாங்க. கறவை நல்லா இருக்கும். ஆமாங்க. கறவையில தப்பு வராது, தோக்காது. ஓகே, கஸ்டமர்கிட்ட பேசிடுவோமா? பேசலாங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுண்ணா, பொள்ளாச்சிலேருந்து அண்ணனை தேடி சிந்தாமணி வரைக்கும் வந்துட்டீங்க. எவ்வளோ நாள் பழக்கண்ணா? ரொம்ப நாளாக பழக்கங்க. எடுத்துக்கிறோம். எடுத்துறீங்களாண்ணா? முதல்ல வந்து எடுத்துட்டு போய்க்கிறோம். எப்போ எடுத்தீங்க? ஒரு 6 மாதம் இருக்கு. 6 மாதம். மாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் மறுபடியும் நல்லா டாப் குவாலிட்டியாக வாங்க சிந்தாமணி வரைக்கும் வந்துட்டீங்க. சொல்லுண்ணா, எப்படிலாம் கேட்டு உள்ளே வந்தீங்கண்ணா இந்த முறை? ரெண்டுமே எங்களுக்கு குவாலிட்டிக்கு நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறோம். எங்கள் கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி கேட்டிருக்கீங்க. சரிங்க, எல்லாமே ஒன்று படா சைஸாக இருக்கேண்ணா? ஆமாம், ஏற்கனவே இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு கறக்குது. சரி, அண்ணன் எடுத்து கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் சொல்லிடுறாரு கரெக்டாக. வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொன்னால் கூட அண்ணன் 20 லிட்டருக்கு கேரண்டி கொடுக்குறா அப்படி. ஸோ அதுமாதிரி லாஸ்ட் டைம் வாங்கினதுக்குலாம் எவ்வளோ சொல்லியிருந்தாரு, எவ்வளோ கறக்குதுங்க? அவர் சொன்ன அளவுக்கு தான் கறக்குது. எச்சாயும் கறக்குது. ஒன்று பராமரிப்பு முன்ன பண்ண கறக்குது. சரிண்ணா. ஆனால் இப்போ 5 மாடு வாங்கிட்டோம். ஆமாம், அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக திரும்ப வந்திருக்கு அப்படி. கண்டிப்பாண்ணா. இந்த 5 மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் மொத்தமாக? நான் ஆவரேஜாக ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் ஒவ்வொரு மாடும். ஆமாங்க. ஒரு 100 லிட்டர் கரெக்டாக பராமரிச்சா 100 லிட்டர் சொல்லி தரலாம். 100 லிட்டர்ல அசால்ட்டாக கறக்கும். அதுக்கு மேலே வருது அவங்க பராமரிப்பு பொறுத்து. ஆவரேஜில் 100 அடிச்சிடும். 100 அடிச்சிடும் நான் தாராளம். சராசியாக பார்த்தா 25 சொல்கிறீங்க. கண்டிப்பாண்ணா. 25னா 125 லிட்டர் ஆச்சு. நம்ம ஒரு 100 லிட்டர் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு மேலே தான் கறக்கும். கம்மியாக சொல்லி வச்சு கறந்துட்டா பரவாயில்ல. எப்பயுமே வெளிப்படையாக பேசிடுறது. கண்டிப்பாண்ணா. சரிண்ணா. இந்த முறை செலெக்ஷன்லாம் எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அனுசரிச்சு பண்ணி கொடுத்தாரு. ஸோ சந்தையில் மாடு வரத்து எப்படி இருந்துச்சுங்க? நிறைய வந்ததா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஓகே, இந்த 5 மாடு செலெக்ஷன் யார் தானே? நம்ம செலெக்ஷன் தான். உங்கள் போக்கிலே விட்டாரு. அவங்க சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, சொல்லி வச்சு தான் வந்தார். மொதல் மாடு இந்த மாதிரி தான் எடுத்தோடனே நம்ம செலெக்ஷன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த செலெக்ஷனை பார்த்து 4 மாட்டுக்கும் உங்கள் போக்கிலே விட்டாரு. கண்டிப்பாண்ணா. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே, அண்ணன்கிட்ட மாடு கொடுத்துருவோமா? கொடுத்துலாண்ணா. சாமி கடவுள் ஆனபடியே கொடுக்கும் போதில் 50 லட்சம் முதல்ல ஆகணும். அண்ணா அடுத்து 2 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா, எங்கே போகுதுண்ணா? டிம்கூர் போகுதுங்கண்ணா. சரிங்க, கர்நாடகா டிம்கூர். சார் தான் எடுத்திருக்காரு. புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 2 மாடு எடுத்திருக்காரு. ஓகே, சார்ட்ட பேசுங்க. சார் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். ஸோ 2 மாடு வந்து நீங்களும் வந்து காலையிலேயே வந்துருந்தீங்க. நேரமாக வந்து வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன மாதிரி கேட்டு வாங்கியிருக்கீங்க? நான் ஒரு அவங்க மேலேயே விட்டேன்.
பார்த்து கரெக்டாக நீங்கள் வாங்கி கொடுங்க, இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது என்ன மாதிரி வேணுன்றதை மட்டும் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். மாடு அவர் செலெக்ஷனில் விட்டீங்க. ஓகே, என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க அவர்கிட்ட? ஹெச்எஃப்ஆ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப ஹெவியாக காமிச்சாரு, அவ்வளோ வேணா கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. சரி, தகுந்தா போல எடுத்துக்கிட்டேன். சரிங்க. ஈத்துலாம் எத்தனாவது இது மாதிரி கேட்டீங்க? முதலாவது இல்லைன்னா 2வது இருக்கலாம். சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. மீதி அவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவ தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஓகே, சரி, அவர்கிட்ட கேட்போம். சொல்லுண்ணா. ஆனால் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ரெண்டுமே சார் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறோம், அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல பால் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கம்மியாக இருந்தாலும் பொருள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன். இனிமேல் கொண்டு ரிப்பீட்டடாக வருவாங்க. ஏன்னா சார் சொல்லிட்டாரு, முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் தெரியும், உங்க பொறுப்புல விட்டதா சொன்னாரு. ஆமாங்கண்ணா. ஸோ என்ன வேணுன்றதை மட்டும் முன்னாடி சொல்லியிருப்பாரு போல. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. மற்ற எல்லாமே உங்க செலெக்ஷன் தான். கண்டிப்பா. ஸோ இந்த மாடு ரெண்டுமே எத்தனை வயது வரைக்கும் வச்சுக்கலாம்ண்ணா? அண்ணா இதெல்லாம் ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாம்ண்ணா. ரெண்டுமே 2 பல்லு தானா? 2 பல்லு தான். ஆமாங்கண்ணா. ரெண்டுமே நல்ல மாடுங்கண்ணா. நல்ல ஒரு 20 டேஸ் டைம் இருக்குண்ணா. 20 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. ரெண்டு மாட்டுக்கு 20 நாள் டைம் இருக்கு. ஸோ 20 லிட்டர் எதிர்பார்க்கலாமா? தாராளமா வருங்க. 18 வச்சுக்கலாம். 18 வச்சுக்கலாம். ஸோ அடுத்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு 20 கிராஸ் ஆகுங்க. அடுத்த இது சொல்லலாம். சரிங்க சார். ஓகே, மொத்தம் எத்தனை மாடு எடுக்க வேண்டியிருக்கு சார் நமக்கு? இன்னும் ஒரு 4 மாடு எடுக்கலாம்னு இருக்கேன். 4 மாடு இதில் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்படிங்க ஃபார்ம்லாம் ரெடியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மாடா அண்ணன் கிட்ட தான் வாங்குறீங்க. ஓகே, ஸோ அவருடைய ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, கொடுத்துலாமாண்ணா? தேங்க்யூ. ಒಳ್ಳೆದಿರ್ಬೇಕು ಸರ್, ಯಾವತ್ತು ಬರಬೇಕು. ಓಕೆ ಓಕೆ ஓகே அண்ணா, கர்நாடகா கஸ்டமருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ ஹெச்எஃப்ல 1. ஆமாங்க. ஸோ கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி 1 ஜெர்சி. ஸோ இது எந்த ஊர் போகுதுண்ணா? சேலம் ஆத்தூர் போகுது. ஆத்தூர். ஆமாங்க. அண்ணா வணக்கம். சொல்லுண்ணா, உங்களுடைய செலெக்ஷன்லாம் எப்படியா இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா, நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஒரு 3 மாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆள் நீ தான் பிடிக்க முடிஞ்சது. அது இன்னைக்கு நாளைக்கு சரி நீ தான் பார்த்தாச்சுண்ணா. ஓகே, ஒரு 2 டேஸ் எடுத்து கொடுத்துறேன். ஆள் சொல்லுங்க. சரி, 3 மாசமா என்னண்ணா ஃபாலோ பண்ணீங்க? எடுத்து வரலான்னு இன்னைக்கு வரலான்னு பார்த்து வர முடியல, நம்ம சூழ்நிலை வர முடியாது. அப்புறம் அண்ணா டைம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி டைம்ல நீ தான் கிடைச்சுண்ணா. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சது வாங்கிட்டீங்க. சரிண்ணா, இந்த சந்தைக்கு தான் வரணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்களா? சரிண்ணா, இவருடைய செலெக்ஷன் வித்தியாசமா இருக்குண்ணா. கண்டிப்பா. வந்தா வந்து ரெண்டுமே ஹெச்எஃப்ல வாங்குவாங்க, இல்ல செவலையில வாங்குவாங்க. அண்ணன் ஒன்னு ஹெச்எஃப் போயிருக்காரு, ஒன்னு செவலையில போயிருக்காரு. ஆமாங்க. என்ன மாதிரி செலெக்ஷன் இது? அண்ணா ஆத்தூர் கிளைமேட் செட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காரு. ஒரு ஜெர்சி, ஒரு ஹெச்எஃப், எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்காக அது கேட்டிருந்தாரு. ரெண்டுமே ஒரு 40 லிட்டர் இல்லைங்காம கறக்கும். சரிண்ணா, நீங்க வாங்கண்ணா. அப்படியே இப்போ வந்து இந்த மாடு எவ்வளவு எதிர்பார்க்கலாம், அந்த மாடு எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? இது பாத்தீங்கன்னா ஒரு 20-22 வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 20 தாராளமா கறக்கணும். ஜெர்சில் நல்ல மாடு. ரெண்டு ஒரு 20 நாள் டு 25 நாள் டைம் இருக்குண்ணா. ஸோ ரெண்டுமே 20 தான். இது ஃபேட்டுக்காண்டி வாங்கியிருக்கு. ஃபேட்டுக்காண்டி வண்டி இருக்கு. ஸோ இது வந்து பாலுக்காக. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே ஆவரேஜா ஒரு 40 லிட்டர் இல்லைங்காம கறக்கணும். ஸோ கஸ்டமரோட செலெக்ஷன் அந்த மாதிரி தான். கண்டிப்பாண்ணா. ஓ, இப்படி ரெண்டுமே வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்கண்ணா. கேட்டாரா நீங்க சஜஸ்ட் பண்ணீங்களா? நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி போயிடுங்க. ஏன்னா பிரீடு மாடு அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்றாங்க. பிரீடு மாடு வேணா கொஞ்சம் கிராஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லி கிராஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, கஸ்டமர் ஏத்துக்கிட்டாரு. ஆமாங்கண்ணா. நீங்க சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மாடுலாம் எவ்வளவு வருதுங்க? ஓகே, எடுக்க முடியும். அதாவது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வரலாம், தாராளமா வரலாம். சரிண்ணா, சரிண்ணா. அண்ணாட்டி கொடுத்துலாமா? கொடுத்துடலாம். சாமி கடவுள் அண்ணோட கொடுக்குற போது 10 லட்சம் ரூபாய் வரும். ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாடு பாக்குறோம். ஆமாங்கண்ணா. எந்த ஊர் போகுதுண்ணா? ஒசூர் போகுதுங்கண்ணா. ஒசூர். ஆமாங்க. ஸோ 6மே ஒரே கஸ்டமர்ண்ணா? ஆமாங்கண்ணா. ஃபார்ம் டைப் போகுது. அவங்க ஹெவியில கேட்டிருந்தாங்க, ஒரு 25 to 30 லிட்டர் கெப்பாசிட்டியில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் டைப்ல ஒரு 2 நீத் மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். 2 நீத்து. ஆமாங்க. சரிண்ணா, கஸ்டமர்ண்ணா? கஸ்டமர் இருக்காரு. அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா, 6 மாடா எடுத்துட்டீங்க. ஃபார்முக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்களா? அப்படின்னா ஸோ இந்த 6 மாடு தான் முதல்ல. இன்னும் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, எவ்வளோ நாளா அண்ணனும் தெரியும், சிந்தாமணியும் தெரியும்ண்ணா? சந்தை புதுசு. சரிங்க. ஸோ 6 மாடு எப்படி கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? சரிங்கண்ணா, அப்படியே 1 by 1 மாடு பார்க்கலாமாண்ணா? பார்த்துலாம். சொல்லுண்ணா, கஸ்டமருக்கு பிடிச்சிச்சுன்ட்டாரு. ஆமாங்கண்ணா. ஸோ அதான் மெயின். ஆமாங்க. ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து நமக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா வாங்கிட்டு போய் கறக்குறவங்க அவங்க தான். கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஆமாங்கண்ணா. ஸோ இதுல மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்பூத்து மாதிரி ஒரு மாடு எடுத்து. ஆமாங்கண்ணா. செம்பூத்து ஆல் பிளாக் மிக்சிங்கான மாடுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு 25 லிட்டருக்கு மேல கறக்குன்னா இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடு. இது மட்டும் என்ன தனியா இருக்கு? நல்ல மடி செட்டுங்கண்ணா. மத்தெல்லாம் எச்சப் வாங்கிட்டீங்க. எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்காக ஒரு மாடு எடுத்து. ஸோ எல்லாருக்கும் ஒன்று அந்த மாதிரி எடுத்துறீங்க போல? இப்போ எடுத்துருவோம். ஓகே,
அடுத்து பாத்தீங்கன்னா இது ஹெச்எஃப்ல வந்து 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. இது கண்ணு போடுறதுக்கு ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஒரு 30 லிட்டர் கறக்கும்ண்ணா. ஓகே. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்கு. இது ஒரு 30 லிட்டர் வருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா இது ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டி அதிகம் ஓவர் சைஸான மாடுங்கண்ணா. இது ஒரு தாராளமா ஒரு 25க்கு மேல ஒரு 30க்குள்ள கறக்கணும். கரெக்டா மெயின்டைன்ஸ் பண்ணா நல்லா கறக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு தலைச்சம் கிடையாதுங்க. ஓகேண்ணா. ஸோ 6 மாடை பத்தி சொல்லிட்டீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் சொல்லிட்டாரு. ஆமாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒசூர்ல இருந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நிறைய முறை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. நிறைய வியாபாரிகளையும் பார்த்துருப்பாங்க. ஓப்பனா பேசணும்னா நிறைய வியாபாரிகளை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அதில் பர்டிகுலரா உங்களை சந்திச்சு நம்ம செலெக்ஷன் அப்படி இருக்கும்னா உங்களை சந்திச்சு உங்ககிட்ட தான் மாடு வாங்கணும்னு வெயிட் பண்ணி வாங்கியிருக்காரு. கண்டிப்பா. ஸோ அவருக்கு வந்து பேர் சொல்ற மாதிரி மாடு எடுத்துட்டீங்க. கண்டிப்பா நான் பேர் சொல்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் பிரீடு பேசணும். ஓகே. ஃபார்ம் டைப் அப்படின்னா இன்னும் தேவைப்படும் மாடுகள். கண்டிப்பா. எப்படி ஒரு 20 மாடு இருந்தால் தான் ஃபார்ம் டைப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஸோ மீதி உள்ள மாடு நீங்க தானே? கண்டிப்பா நம்ம தான் எடுத்து தரணும். நம்ம தான் எடுக்கணும். ஆமாங்க. சரிங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசி அவர்கிட்ட மாடு கொடுத்துருலாம்ண்ணா. ஓகேண்ணா. ஸோ 6 மாடு திருப்தியாண்ணா? திருப்தி. ஸோ அடுத்து எப்போ வருவீங்க? அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு வரும். 2 மாசம். மொத்தம் எடுக்க எத்தனை எடுக்கணும்ண்ணா? இன்னொரு 10 மாடு எடுப்போம். ஒரு மேல எடுப்போம். மேல எடுக்க ஐடியா இருக்கு. ஓகே, நல்லா பண்ணுங்க. ஓகேண்ணா. அடுத்தடுத்து சந்தையில் எதிர்பார்க்கலாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகே. கும்பிடுத்துறேன். சாமி கடவுள் அவனுடைய கொடுக்குற முதல்ல 50 லட்சம் முதல்ல. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா 2 மாடு. ஆமாங்கண்ணா. இது எந்த ஊருண்ணா? அண்ணா பெரியாம்பட்டி போகுதுண்ணா. பெரியாம்பட்டி. ஆமா, காரியமங்கலம் பக்கம் பெரியாம்பட்டி. ஓகே. அப்படி நடக்காண்ணா. நடக்கும்போது மாடு இன்னும் மதிப்பா தெரியுதாண்ணா? ரெண்டுமே தலைச்சம் கிடையாதுங்கண்ணா. தலைச்சனே. ஒரு மாடு பல்லு போடல, ஒரு மாடு தலைச்சனா? ஆமா, இது தலைச்சனா. 2 பல்லு போடல. இது பல்லு 2 பல்லு, அது பல்லு போடல. வந்து பாருங்க, பல்ல பாருங்க. சொன்னா நம்ப மாட்டாங்கண்ணா யாரும். ஓ, 2 பல்லு மாடு எந்த அளவுக்கு இருக்காண்ணா? 2 பல்லு. இந்த மாடு கிடக்குண்ணா? இந்த மாடு என்ன பல்லு போடலண்ணா, மில்க் டீத். ஓ, இப்பதான் பல்லு உடைக்குது. சரிங்க. ஸோ 2 எவ்வளோ எதிர்பார்க்கலாம்ண்ணா? இந்த 2 ஒரு 40 லிட்டர் எதிர்பார்க்கலாம்ண்ணா. 40 லிட்டரு. பிரீட் அந்த அளவுக்கு இருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடு. குவாலிட்டியான மாடு. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாருண்ணா? அண்ணா அவங்க ஃபார்ம் டைப் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 40 லிட்டர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. தலைச்சல்லே எடுத்து கொடுத்துருக்கேன். தலைச்சல்லே அது? ஆமாங்க. ஸோ தலைச்சல்ல அந்த பால் எந்த எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே. கஸ்டமர் இருக்காரா? இருக்காருண்ணா. அண்ணா வாங்க. அண்ணா வணக்கம். சொல்லுண்ணா. தலைச்சல்லே வந்து அண்ணன் சொல்லிட்டாரு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் எதிர்பார்க்கலான்ட்டு. ஆமா ஆமாங்க. மாடு வந்து அண்ணனை இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். ஓகே. எடுத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து கேட்ட மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாரு. ஒழிஞ்சு அவர் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்கல. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடு நல்லா இருக்குங்க. திருப்பி வரும் ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு திருப்பி ஒரு 4 மாட்டுக்கு வரணும். ஓகே. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாடு வளர்க்குறீங்களா அப்படின்னா? இல்லை, நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் 3 இயர்ஸ் அது மாடு வச்சிருக்கேன். இந்த குவாலிட்டியில் மாடு இருக்கா? என்னங்க? இந்த குவாலிட்டி ஹெச்எஃப் டைப் தான் வச்சிருக்கேன். ஓகே. இங்கே தான் எடுத்துருந்தீங்களா? அப்படிங்க. இங்கே வந்து எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ணனை பார்த்து தான் இங்கே வந்து எடுக்கிறோம். ஓகே. ஸோ இவர் இங்கே வராருன்னு தெரிஞ்சா இங்கே எடுக்கிறீங்க? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. ரொம்ப நல்லா தெரியுமாண்ணா அண்ணனை? ஆமாம், ரொம்ப நாளாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நேரில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். ஓகே. சந்தைக்கு புதுசு, அண்ணன்கிட்ட வாங்குறது புதுசு. கண்டிப்பாங்க. ஓகே. தெளிவாக இருந்துச்சா மாடு? மாடெல்லாம் தெளிவாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கணும், அவருக்கு பிடிக்கல இல்லையா? உங்களுக்கு பிடிக்கணும். ஆமாம், மனசுக்கு பிடிச்சதுனால தான் எடுத்துருக்கோம். சரிங்க. விலைலாம் எப்படி இருந்துச்சு? மாடு வரத்துல எப்படி இருந்துச்சுங்க? மாடு வரத்துல நிறைய நல்ல மாடுகள்லாம் வந்துருந்தது. அதுலேயும் நம்மளுக்கு நல்லா செலக்ட் பண்ணி அண்ணா நல்ல மாதிரியே எடுத்து கொடுத்து. ஓகே. பட்ஜெட்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி வந்ததா? ஆமாங்க, கண்டிப்பாங்க. நம்ம எதிர்பார்த்த பட்ஜெட் தான் வந்தது. அமைச்சது. ஓகே ஓகே. திருப்தி. ரொம்ப சூப்பர். ஸோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக 4 மாட்டுக்கு வரணும். ஓகே. சரிங்க. அண்ணா வந்து திருப்தியாக சொல்லிட்டாரு. ஆமாங்கண்ணா. ஸோ உங்கள் செலெக்ஷனை பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் அண்ணன் வந்துருவாரு. கண்டிப்பாக வரணும்ண்ணா. நம்ம பேசக்கூடாது, நம்ம செலெக்ஷன் பேசணும். கண்டிப்பா. சரிண்ணா, மாடு கொடுத்துருவோம். கொடுத்துடலாம். ஸோ அண்ணனை வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்துலாம். சாமி கடவுள் அண்ணனுடைய கொடுக்குற போது 10 லட்சம் ரூபாய். ஆனால் கடைசியாக ஒரு மாடு பார்க்குறோம். ஆமாங்க. மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்குறோம். கண்டிப்பா. குவாலிட்டியில் வந்து நம்பர் 1 இன்னைக்கு எடுத்ததில்ல. ஹெவியான குவாலிட்டி ஏபிஎஸ் அம்மன்னா. ஏபிஎஸ். ஆமாங்க. சொல்லுண்ணா மாடை பற்றி. அண்ணா 2 பல்லு தலைச்சம் கிடையாதுங்க. 2 பல்லுண்ணா? 2 பல்லு. டாப் குவாலிட்டியான மாடு. ஹெவி சைஸுங்க. இப்போ 2 பல்லு முடிஞ்சு 3வது பல் முளைக்குது. 2 பல்லுங்க. நல்ல பிரீடு வைஸான மாடு. நல்ல பிளட் லைன்னா ஒரு 25 லிட்டர் தலைச்சல்லே கறக்கும். தலைச்சல்லே? கண்டிப்பா. இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குண்ணா. 20 நாள் டைம் இருக்கு. ஆமாண்ணா. ஸோ இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு. கண்டிப்பா. எதனாலண்ணா? அண்ணா நல்ல பொருளுக்கு நல்ல வேலை. 10 பேர் விரும்பக்கூடியான மாடு. பிரீடு அந்த மாதிரி அந்த அளவு குவாலிட்டியா இருக்கிறனால டிமாண்ட் அதிகம் இல்ல. டிமாண்ட் அதிகமா இருந்தது. சரிங்கண்ணா. கஸ்டமர் இருக்காரா? இருக்காருண்ணா. சரி வாண்ணா.
அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. சொல்லண்ணா, ஆல்ரெடி வந்திருந்தீங்க. ஆல்ரெடி வந்து நான் டிசம்பரில் வந்து ஒரு மாடு பிடிச்சிட்டு போனேன். ஓகே. நம்ம கௌதம் அண்ணா நல்லா குவாலிட்டி மாடு பிடிச்சி கொடுத்தாரு. அப்போ வந்து 25 லிட்டர் சொன்னார் கௌதம் அண்ணா. ஆனால் நம்ம கிட்ட வந்து நான் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது, அதனால 28 லிட்டர் வருது இப்போ. அதனால கௌதம் அண்ணா நம்பி இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சந்தையில் டாப் குவாலிட்டி மாடு பிடிச்சி கொடுத்தாரு. அதாவது டிசம்பர்ல வாங்கின மாடு 25 சொல்லி 28 கறந்துச்சு. ஆமாண்ணா. ஸோ அந்த அளவுக்கு மாடு இருந்துச்சுண்ணா. ஆமாண்ணா. அது என்ன பிரீட்னா? அது கூட ஹெச்எஃப் தானே. ஹெச்எஃப் ஜெர்மன் பிரீடா எப்படிங்க? இல்லைண்ணா, நார்மல் பிரீடு தான். நார்மல் பிரீடு. அது என்னண்ணா 25 சொல்லியிருக்கீங்க, ஆனால் மாடு 28 பால் கம்மியாக தான் சொல்லுவோம்னா. அவங்க போய் பராமரிப்பு பொறுத்து பால் எச்சு வரணும். ஸோ அதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த மாடு வாங்கினாலுமே வாங்கிட்டு போறவங்க சரியான பராமரிப்பு பண்ணி ஆகணும். கண்டிப்பா நம்மனால மாடு வாங்கி கொடுக்க மட்டும்தான் முடியுங்க. ஓகே. அங்க போய் அவங்க கரெக்டா பராமரிக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ இது எல்லா கஸ்டமருக்கும் பொருந்தும். கண்டிப்பா. ஸோ மாடு சரியில்லை, கறக்கல, தெளிவான மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. அங்க போய் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு தகுந்த ப்ராப்பரான அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். டாக்டர் கைவசம் கம்பல்சரி இருக்கணும்னா. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு காய்ச்சல் வந்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறோம், டேப்லெட் போடுறோம், எல்லாம் போடுறோம். மாடுக்கும் போது அது சொல்லாது. ஓகே. சரியா தீவனம் எடுக்கல, தண்ணி குடிக்கல அப்படிங்கும் போது அந்த மாடு கம்பல்சரி காய்ச்சல் இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பரான டாக்டர் வரணும். இப்போ வந்து டாக்டர்னா மாட்டு டாக்டர்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆளுங்களா யாருமே கிடையாதுங்க. ஓகே. கரெக்டா நம்ம ஒரு பர்சனலா ஒரு டாக்டர் கம்பல்சரி வச்சுக்கணும். ஓகே. நமக்கும் விஷயம் தெரியணும். கண்டிப்பா தெரியணும். நம்மளும் மாடு ஒரு 100% ஒரு 50% மாடை பத்தி தெரிஞ்சிருக்கவங்க மட்டும் மாடு வளர்த்தலாங்கண்ணா. ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதால தான் 25 லிட்டர் சொன்ன மாடு 28 லிட்டர் அவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவங்க ஃபார்ம் டைப் கொண்டு போயிருக்காங்க, அதனால அவங்க கரெக்டா சொல்றாங்க. ஓகேண்ணா. இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஒரே மாடு கொண்டு போய் ஓவர் பிரீடான மாடுங்கண்ணா. இது வந்து எல்லாத்தினாலையும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபார்ம் டைப் வச்சிருக்கனால இது வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு என்ன கொடுக்குதோ அது திருப்பி கொடுக்கும். என்னக்கு நம்ம அந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு அதுவும் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பிரீடு இருக்கு. கண்டிப்பா. ஓகேண்ணா. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காரு அண்ணன். ஆமாங்கண்ணா. ஸோ அதே மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 28லேருந்து 30 அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயசும் இருக்கு, பல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆமாண்ணா. ஸோ இன்னும் எத்தனை நாள் ஆகுண்ணா கண்ணுப்பட? இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்கு. 20 நாள் இருக்கு. சரிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாடா வரீங்க. ஆமாங்க. என்ன பிளான் உங்களுக்கு? நான் இப்போதான் டைரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மாடு வாங்கின்னு போனேன். அப்போ கிளைமேட் எல்லாம் அடாப்டேஷன் நல்லா இருந்துச்சு. அதனால இப்போ செகண்ட் மாடு நல்லா 2 மாடு பிடிக்கலான்னு வந்தா. ஆனால் நான் நல்லா குவாலிட்டியில் ஒரு மாடு போதுவான்ட்டு முடிவு பண்ணீங்க. சரிங்க. கஸ்டமர் வந்து திருப்தி. ஸோ நம்பிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டாரு. ஏன்னா நம்ம சொன்ன விதம் அப்படி. கண்டிப்பாக. ஸோ வாங்கி கொடுத்த மாடு அப்படி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவாங்க. ஸோ வாழ்த்தி கொடுத்துடலாமாண்ணா? கொடுத்துடலாம். சாமி கடவுள் அவனுடைய 10 லட்சம் ரூபா முதல்ல அப்படியே ஓட்டிட்டு போங்க அப்படியே. ஆனால் கிட்டத்தட்ட வந்து எல்லா மாடை பற்றி பேசிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ லோடும் பண்ணிட்டோம். ஆமாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. நேரம் ஆகிறதால. ஆமாங்க. ஸோ இப்போ கரெக்டாக பேசி முடிக்கிறதுக்கும் லோட் பண்ணி முடிக்கிறதுக்கும் சரியா இருக்கு. கண்டிப்பாண்ணா. ஸோ எல்லா மாடும் இதுலேயே போதாண்ணா? ஆமாங்கண்ணா. மொத்தம் 3 வண்டி போகுதுண்ணா. 3 வண்டி. ஆமாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து மாடு அதிகம்ன்றதால 3 வண்டியை பிரிச்சிட்டீங்க. ஆமாங்க. ஸோ மாடு ஏற்றிட்டீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ தேவையான அளவுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கு. எந்த அளவுக்கு மஞ்சி போடணுமோ அந்த அளவுக்கு மஞ்சி போட்டு மாட்டுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸபிள் இல்லாம மாடு சேஃப்டியா. இதோட மாடு இன்னும் ஏறுமாண்ணா? இன்னும் ஒரு 2 மாடு மட்டும் ஏறும். 2 மாடு ஏறும். ஆமாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீயா தான் இருக்கு. கண்டிப்பாண்ணா. ஸோ அப்பதான் மாடு போய் சேஃபா போகும். கண்டிப்பா. இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே வண்டியில் ஏத்துறது இல்லை. அது பண்றது இல்லை. ஓகேண்ணா. ஸோ மஞ்சும் பார்த்தீங்கன்னா தாராளமா போட்டிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக் எல்லாமே கொடுத்தாச்சு. கண்டிப்பா. சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணியாச்சு. ஆமாங்கண்ணா. ஸோ மழை வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில கூடாரமும் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இதுதான் வண்டிக்காரனா? ஆமா, அவரு தான் வண்டிக்காரன். ஓகேண்ணா. எல்லா ஒர்க்கும் சேவா கொண்டு போயிடுவாரு. கண்டிப்பா. ஓகேண்ணா. ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம்.